இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானை அச்சுறுத்த மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க ராணுவத்தை குவித்து வருகிறது. போர் விமானங்கள், ஏவுகணை தாங்கிய கப்பல்களை ஈரானுக்கு எதிராக நிறுத்தியுள்ளது. இதற்கு சளைக்காத ஈரானும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்தது. இதனிடையே போர் நடப்பதை அரபு நாடுகள் விரும்பாததால் அமெரிக்கா ஈரான் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் கூறியிருந்தது. அதேவேளையில் இன்னும் 10 முதல் 15 நாட்களுக்குள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மீறினால் ஈரான் மோசமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என கூறினார். இந்த நிலையில் ஈரான் மீது துல்லியமான தாக்குதலை நடத்துவதற்கு ஏதுவாக விமானப்படை தளங்களை பயன்படுத்த அனுமதி கேட்டு பிரிட்டனிடம் அமெரிக்கா கோரிக்கை வைத்திருந்தது. ஆனால் இதற்கு பிரிட்டன் மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஈரான் மீது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று கூறி ஸ்வின்டன் அருகே உள்ள விமானப்படை தளத்தை அமெரிக்காவின் பயன்பாட்டிற்கு கொடுக்க பிரிட்டன் மறுத்துள்ளது. ஏற்கனவே மொரீஷியஸிடம் சாகோஸ் தீவுகளை மீண்டும் ஒப்படைக்கும் விவகாரத்தில் அமெரிக்கா பிரிட்டன் இடையே மோதல் நிலவி வருகிறது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள சாகோஸ் தீவுகளின் இறையாண்மையை மொரீஷியஸிடம் ஒப்படைக்க பிரிட்டன் முடிவு செய்தது. இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். இந்த தீவை மொரீஷியஸிடம் விட்டுக் கொடுப்பது ஒரு வரலாற்று தவறு. இது அமெரிக்காவின் ராணுவ பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என கூறினார். இந்த சூழலில் ஈரான் விவகாரத்திலும் பிரிட்டன் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.